திட்வா புயல் நேற்றைய தினமே வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பார்த்தீங்க அப்படின்னா கனமழை வெளுத்து வாங்கி வருது. திட்வா புயல் அப்படிங்கிறது வலுவிழந்த போதிலும் கூட இது போன்ற கனமழை பெய்வதற்கான என்ன காரணம்? தொடர்ந்து மழை நிலவரம் என்னவாக இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல? குறிப்பா நேற்றைய தினமே நம்ம நியூஸ் தமிழ் செய்திகள் தொலைக்காட்சியில பதிவு செய்திருந்தோம். அதாவது நமக்கு டிட்வா புயல்ல வறண்ட காற்றின் ஊடுருவல் இருக்கு. இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் நேற்று இரவு நேரத்துல அது விலகி ஈரப்பதமான காற்று உள்ளே வரும். அதன் காரணமா நவம்பர் 30ஆம் தேதி இரவு டிசம்பர் 1ஆம் தேதி காலை நேரத்துல புதிய மேகங்கள் உருவாகி சென்னைக்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற செய்தியை நேற்றைய தினமே நம்ம பதிவு செய்திருந்தோம். இந்த சூழல்ல தற்போது சென்னைக்கு மிக அருகில், அதாவது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கு. அதே போல வறண்ட காற்றின் ஊடுருவல் விலகி புதிய மேகங்கள் நேற்று இரவு உருவாக தொடங்கியது. அந்த புதிய மேகங்கள் காரணமாக இன்று காலை முதல் திருவள்ளூர் மற்றும் சென்னை புறநகர பகுதிகளில் பரவலாக தொடர் மழை பதிவாகிட்டு இருக்கு. அவ்வப்போது கனமழையாக இருந்து வருகிறது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு தற்போதைய நிலவரப்படி மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. அதே போல தரைக்காற்றின் வேகமும் அவ்வப்போது 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகிலேயே அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்கு நிலவி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது படிப்படியாக வலுவிழக்க இருக்கு. இது வலுவிழந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு டிசம்பர் 1ஆம் தேதி தொடர் மழைப்பொழிவு கொடுக்கும். அவ்வப்போது மிதமாகவும் சற்றே கனமழையாகவும் அந்த இன்டென்சிட்டி மாறி இருக்கும். ஆனா மழைப்பொழிவு என்பது இன்று நாள் முழுவதும் நமக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் புறநகர் பகுதிகளில் பரவலா எதிர்பார்க்கலாம். பிற்பகலுக்கு பின்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி ஹேமச்சந்திரன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.